Good evening, dears. Last class we saw the chapter 1, this introduction, branches of chemistry and some of the chemists, and last topic alchemy we saw. Okay, and today we are going to see importance of chemistry in daily life. Okay, நம்மளோட daily lifeல chemistry எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், அதாவது எவ்வளோ பங்களிப்பு இருக்குது கெமிஸ்ட்ரியோடது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, see first, food and agriculture. Chemistry has played an important role in the field of agriculture through the use of many chemical compounds such as fertilizers, pesticides, weedicides and preservative. ஓகே, அதாவது கெமிஸ்ட்ரி வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சரில் விவசாயத்தில் எவ்வளோ பங்களிப்பு இருக்குது அப்படின்னா, அந்த கெமிக்கல்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஃபர்டிலைசர்ஸ் உரங்கள் பண்ணுவோம், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், அப்புறம் உணவை பாதுகாக்கிற சில முறைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே, first see fertilizers. Fertilizers na urangal. See, natural fertilizers are commonly known as manure, which when added to the soil make the soil more productive. The water holding capacity of the soil also increases on addition of manure, making the soil good for plant growth. Other than manure, some chemical fertilizers are also used. For example, urea. ஸோ நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ், இயற்கையான உரங்கள் வந்து ரொம்பவே காமன். அது ஓகேவா, அது வந்து நம்ம சாயிலில் ஆட் பண்ணுறப்போ அது வந்து நிறைய உற்பத்தி கொடுக்கும். ஓகே, அந்த சாயிலில் இருக்க அதில் என்ன வகையான பிளான்ட் வளருதோ அதுலேருந்து நிறைய உற்பத்தி பண்ண முடியும். அது மூலிமா நல்ல அதாவது கெயின், அது லாபம் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸை, அதாவது ஃபர்டிலைசர்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது சாயிலில் வந்து அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, தண்ணியை ஹோல்ட் பண்ணி வைக்கிற கெப்பாசிட்டி வந்து சாயிலில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அது கூட சேர்ந்து மேன்யூர் உரங்களும் போட அந்த பிளான்ட்டோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். ஓகே, ஸோ அந்த மேன்யூர் கூட சில கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் சேர்ப்போம் இல்லையா, அது என்ன அப்படின்னா யூரியா. அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் வந்து உரங்களோட நம்ம சேர்ப்போம். ஓகே, see info hub. A number of unwanted plants called weeds. Weeds அப்படின்னா களைகள் also germinate along with the crops. These unwanted plants slow down the growth of crop plants, thereby reducing gain production. Okay, see, அதாவது unwanted களைகள்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம தோட்டத்துல எல்லாம் இருக்கும் தேவையில்லாத செடி அது முளைச்சிருக்கும், அதெல்லாம் களைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி செடிகள்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம வளரக்கூடிய அந்த பயிரோட வளர்ச்சியை தடை பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ரொடக்ஷன் உற்பத்தியும் நம்மளுக்கு குறைக்கும் இந்த வீட்ஸ் களைகள் வந்து. ஓகே, நெக்ஸ்ட் பெஸ்டிசைட்ஸ். பெஸ்டிசைட்ஸ்னா பூச்சிக்கொல்லிகள். ஓகே, crop tend to be attacked by the organisms that damage them. These organisms such as rodents, insects, unwanted plants, weeds, fungi, bacteria and viruses are called pests. Pesticides are chemicals that are used to destroy pest infestation to protect crops from damage. There are different types of pesticides. Each is meant to be effective against specific pest. The term side comes from the Latin word which means to kill. Okay, ஸோ பெஸ்டிசைட் அப்படின்றது பூச்சிக்கொல்லி. ஸோ அதுவும் அந்த கெமிக்கலில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சில இன்செக்ட்ஸ், ரோடன்ஸ் அப்படின்ற இன்செக்ட்டு, சில தேவையில்லாத செடிகள், ஃபங்கை, பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் கொல்றதுக்கு நம்ம பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மூலயமா அந்த பூச்சிகளையும் கொல்லலாம். வேறு எந்த விதமான தொற்றுகள், இன்ஃபெஸ்டியேஷன் சொல்லணும் இல்லையா, அது வந்து தொற்றுகள், அந்த எந்த விதமான தொற்றுகளும் நம்ம கிராப்ஸுக்கு எந்த ஒரு இது டேமேஜ் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் பெஸ்டிசைட்ஸ் வந்து போடுவாங்க. ஓகே, ஸோ பெஸ்டிசைடில் பெஸ்ட்னா பூச்சின்னு தெரியும். ஓகே, சைடு அப்படின்ற வேர்டு வந்து லட்டின் வேர்டு.
ஓகே, லட்டினில் சைடு அப்படின்னா டு கில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ டு கில், சைடுனா டு கில் தெரியும் இல்லையா? அப்போ பெஸ்ட்னா பூச்சி, பூச்சிகளை கொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அதை தான் பெஸ்டிசைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட், herbicides or weedicides. These are pesticides that are used to control unwanted herbaceous plant that grow along with the main crop. So some of the herbicides that are used are Galant NF, terbutaline 2,4-D, 2,4-dichlorophenox acetic acid, isoproteron, butochlor and MCPA 2-methyl-4-chloro-1-phenoxyacetic acid. அதாவது ஹெர்பிசைட்ஸ் ஆர் வீட்சைட்ஸ் அப்படின்னா தேவையில்லாத செடிகள், அதாவது கிராப்ஸுக்கு இடையில தேவையில்லாத அன்வான்ட் பிளான்ட்ஸ் எல்லாம் முளைச்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி செடிகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி இந்த ஹெர்பிசைட்ஸ் இல்லை வீட்சைட்ஸ் அப்படின்றத நம்ம போடுவோம். ஸோ அதில் சம் ஆஃப் த ஹெர்பிசைட்ஸ் என்ன அப்படின்னா கேலட் NF அப்படின்றதும், அப்புறம் 2,4-டைக்ளோரோ ஃபினாயக்ஸ் அசிட்டிக் ஆசிட், டைக்ளோரோஃபினாயக்ஸ் அசிட்டிக் ஆசிட், இதுவும் சம் ஆஃப் த ஹெர்பிசைட்ஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட், இன்செக்டிசைட்ஸ் அப்படின்னாலுமே பூச்சிக்கொல்லிகள் தான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கெமிக்கல்ஸ் தட் ஆர் யூஸ் டு கில் இன்செக்ட்ஸ். BHC, பென்சைன் ஹெக்ஸாக்ளோரைடு அண்ட் gamma hexane, aldrin, malathion and disotone and alpha kypermethrin 10% are some common examples of insecticides used by farmers. So இந்த எல்லாமே சில இன்செக்டிசைட்ஸ் நம்ம ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுறது இன்செக்டை கொல்றதுக்காண்டி. Next, preservatives. Preservatives are substances used to preserve foodstuffs, wood or other materials against decay. Okay, so preservatives என்றது பாதுகாக்கிற முறை. ஓகே, அதாவது ஃபுட்டை பாதுகாக்கிறதா, இல்லை வுட் மரக்கட்டைகள், இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸை அழுகி போகாமல், அதாவது டீகே அப்படின்னா அழிவு. ஓகே, ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ், ஃபுட் மெட்டீரியல்ஸோ வுட்டோ இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியலோ அழுகி போகாமல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ சம் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் BHA, பியூட்டலேட்டட் ஹைட்ராக்சினோசோல், அண்ட் BHT, பியூட்டலேட்டட் ஹைட்ராக்சிடோலின் ஃபார் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில். ஸோ இந்த கெமிக்கல் BHA அண்ட் BHT, இந்த ரெண்டு கெமிக்கலும் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. அண்ட் sodium benzoate for fruit juices, jams and jellies. So sodium benzoate இந்த கெமிக்கல் ஃப்ரூட் ஜூஸ், ஜாமு, ஜெல்லிஸ் எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் சோடியம் நைட்ரேட். சோடியம் நைட்ரேட் அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஃபார் ப்ராசஸ்ட் மீட். ஓகே, மீட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இந்த சோடியம் நைட்ரேட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபார் வினிகர். வினிகர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஃபார் பிக்கிள்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு வினிகரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஓகே, InfoHub. For centuries, common salt has been used to preserve food. ஸோ காமன் சால்ட் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுற சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற உப்பு, அதுவுமே ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் கேன் பி கன்சிடர்ட் as universal preservatives. They have an antiseptic action on bacteria as well as on yeast and molds. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடுன்றது யூனிவர்சல் ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க ஆன்டிசெப்டிக் ஆக்ஷன் பாக்டீரியா, ஈஸ்ட் அண்ட் மவுல்ஸ்க்கு எதிராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், மினரல்ஸ் அண்ட் பெட்ரோலியம். A mineral may be defined as any naturally occurring inorganic solid that has a definite chemical composition and possesses a crystalline structure.
The study of minerals is known as mineralogy. ஓகே, ஸோ மினரல் அப்படின்றது வந்து ஒரு நேச்சுரலாக அக்வயர் ஆகிற இன்ஆர்கானிக் சாலிட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அதுக்கிட்ட டெஃபினைட்டான கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது. அவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து கிறிஸ்டலைனாக ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்னா படிக அமைப்பு. ஓகே, ஸோ இந்த ஸ்டடி ஆஃப் மினரல்ஸை வந்து நம்ம மினராலஜி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், there are two types of minerals, metallic and non-metallic. ஸோ மினரல்ஸில் 2 types இருக்குது, மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் அப்படின்னு. See here one life connect question. Talcum powder is made up of a mineral called talc. So talc contains elements like magnesium, silicon and oxygen. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா பவுடர், ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற பவுடர் டால்கம் பவுடர், அதில் அந்த டால்க்குன்றதுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா மெக்னீஷியம், சிலிக்கான், ஆக்சிஜன் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட், மெட்டல் ஈல்டிங் மினரல்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஓர்ஸ். Bauxite, pyrite and hematite are some examples of ores. These ores can be processed to obtain aluminium, copper and iron respectively. Metals are used in making machines, car, ships, wires, jewelry, ornaments, etc. Some important non-metallic minerals are coal, salt, gypsum, mica and feldspar. ஸோ மெட்டல் ஈல்டிங் மினரல்ஸ் எல்லாம் நம்ம ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஓர்ஸ் எல்லாமே பாக்சைட், பைரைட் அண்ட் ஹெமடைட். ஓகேவா? ஸோ இந்த ஓர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம அலுமினியம், காப்பர், அயன் அந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலாம். ஸோ மெட்டல்ஸ் எல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மிஷின் மேக் பண்ணுறதுக்கு, கார், ஷிப், ஒயர், ஜுவல்லரி, ஆர்னமெண்ட் இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் கோல், சால்ட், ஜிப்சம், மைக்கா, ஃபெடல்ஸ்பேர் எல்லாமே நான் மெட்டாலிக் மினரல்ஸில் வரும். ஓகே, நெக்ஸ்ட், the word petroleum is derived from the Latin word petra, meaning rock, and oleum means oil. It is also called black gold or liquid gold as it is highly valuable. Petroleum is a complex mixture of a number of hydrocarbons which serve as raw material for the production of thousands of different organic compounds. Products such as petrol, diesel, paraffin wax and kerosene are separated from crude oil. These minerals and petroleum products are obtained by using chemical processes. ஸோ இந்த வேர்டு பெட்ரோலியம் அது வந்து லட்டின் வேர்ட்லேருந்து வந்தது. அதாவது பெட்ரா அப்படின்னா ராக்னு அப்படின்னு அர்த்தம், ஓலியம் அப்படின்னா ஆயில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை வந்து பிளாக் கோல்டு இல்லை லிக்விட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவே ஹைலி வேல்யூபிள் இந்த பெட்ரோலியம். ஓகே, ஸோ இது வந்து எதனால் ஆயிருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ்னால. இது பெட்ரோலியம் வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன்ஸ் ஒரு மிக்சர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறது பெட்ரோலியத்தை தான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல், டீசல், பாரஃபின் வேக்ஸ், கெரோசின் எல்லாமே க்ரூட் ஆயிலேருந்து, அதாவது கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, க்ரூட் ஆயில், அதுலேருந்து தான் இந்த பெட்ரோல், டீசல், பாரஃபின் வேக்ஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் மினரல்ஸ் அண்ட் பெட்ரோலியம் எல்லாமே அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கெமிக்கல்ஸ் ப்ராசஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் இன்ஃபோஹப், diamond is the hardest mineral and can withstand very high temperature. ஸோ மினரல்லே இது ஹார்டஸ்டான மினரல் அப்படின்னா டைமண்ட். ஏன்னா அது ரொம்ப ஹை டெம்பரேச்சர்லையும் அதனால் தாக்கு பிடிக்க முடியும் டைமண்ட். நெக்ஸ்ட், காமன் சால்ட் ஆர் சோடியம் குளோரைடு NaCl which add taste to our food is a mineral. அதே மாதிரி காமன் சால்ட், ஓகேவா, அதோட கெமிக்கல் நேம்லாம் என்ன அப்படின்னா சோடியம் குளோரைடு NaCl, இதோட ஃபார்முலா NaCl. ஸோ நம்ம காமன் சால்ட் சாப்பாடுக்கு போகிற உப்பு இருக்கு இல்லையா, அதுவுமே மினரல் தான். ஓகே, the chalk which a teacher uses to write
on a blackboard is a mineral. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளாக் போர்டில் சாக் பீஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சாக்குமே மினரல் தான். நெக்ஸ்ட் த கிராஃபைட் இன் பென்சில் இஸ் அ மினரல். ஓகே, இந்த கிராஃபைட்னா இந்த உக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா பென்சிலில், இது கிராஃபைட், இதுவுமே மினரல். ஓகே, the petrol that fuels your car or motorbike is a mineral. So petrol நம்மளுக்கு காருக்கு மோட்டர் பைக் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பெட்ரோல், அதுவும் மினரல் தான். ஓகே, so write this quick check dears in your book neatly. Okay, remaining topic we'll see in the next video. Okay dears.